Hello aspirants, welcome back to TAF IAS Academy. So இன்னைக்கு நியூஸ் ஆர்டிக்கல் டிஸ்கஷன் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் நியூஸ் ஆர்டிக்கல் பாருங்க. ஃப்ரீ இண்டோ பசிபிக் அ ப்ரையாரிட்டி ஃபார் இந்தியா அண்ட் ஜப்பான். மோடி, எஸ், நம்மளுடைய பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்களை சந்திக்கிறதுக்கு ஜாப்பனீஸ் பிரைம் மினிஸ்டர் சனே தக்கைச்சி வந்திருக்காங்க. ஸோ திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் எவர் டைம் ஷீ இஸ் விசிட்டிங் இந்தியா அண்ட் நம்ம நல்லாவே வெல்கம் பண்ணியிருக்கோம். ஈவன் நம்ம பிரைம் மினிஸ்டர் ஜாப்பனீஸ் பிரைம் மினிஸ்டர் அவர்களை சிஸ்டர் அப்படின்னு கூட ரெஃபர் பண்ணியிருந்திருப்பாங்க. எஸ், ஸோ இந்த மீட்டிங்கில் நிறைய எம்ஓயூஸ் சைன் பண்ணியிருக்கோம் அண்ட் ரெண்டு கண்ட்ரீஸுமே அவங்களுடைய ப்ரையாரிட்டிஸை ப்ராப்பராக ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஆல்சோ ஒரு எந்தெந்த ஏரியாஸில் கோஆப்ரேஷன் இருக்க போகுது, என்னென்ன விஷயத்துக்கெல்லாம் வந்து ஒன்றா ஒரு ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிற விஷயம்லாம் நிறைய இங்கே பேசியிருக்காங்க. ஓகே, ஸோ அதெல்லாம் தான் இன்றைக்கி என்னென்னு நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம ரெண்டு பிரைம் மினிஸ்டர்ஸும் they have a shared vision on what Indo-Pacific region. Okay, Indo-Pacific, remember quad grouping இருக்கா? இந்தியா, யூஎஸ், ஆஸ்திரேலியா, ஜப்பான் இருக்கா? ஸோ அது என்ன வலியுறுத்துது? ஃப்ரீ அண்ட் ஓப்பன் இண்டோ-பசிபிக். எஸ், இதுதான் FOIPன்னு ரெஃபர் பண்ணியிருப்பாங்க. ஸோ நீங்கள் நியூஸ் ஆர்டிக்கலில் படிச்சிங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ எஸ், see here FOIP. ஸோ இது வந்து ரெண்டு கண்ட்ரிக்குமே ஒரு டாப் ஷேர்ட் ப்ரையாரிட்டி அப்படின்றத ஸ்பெசிஃபை பண்ணி சொல்லியிருப்பாங்க. தட் இண்டோ பசிபிக் ஷுட் பி ஃப்ரீ அண்ட் ப்ராஸ்பரஸ் அண்ட் தேர் ஷுட் பி அ ரூல்ஸ் பேஸ்டு ஆர்டர் அப்படிங்கிறதையும் சொல்லியிருப்பாங்க. அதாவது எனி சிங்கிள் கண்ட்ரிஸ் டாமினன்ஸ் ஷுட் பி தரலி அவாய்டட் அப்படிங்கிறத எம்ஃபசைஸ் பண்ணியிருப்பாங்க. ஓகே, அண்ட் ஆல்சோ ஸ்ட்ராட்டஜிக் அலைன்மெண்ட் அப்படிங்கிற இடத்துல இந்தியா அண்ட் ஜப்பான் நிறைய எக்கனாமிக் கோஆப்ரேஷன், நிறைய எக்கனாமிக் ஏரியாஸில், ஈவன் நமக்கு டெக்னாலஜி ரிலேட்டட் கோஆப்ரேஷன் நிறையா இருக்க போகுது. ஆல்மோஸ்ட் ரெண்டு சைடுமே, இந்தியன் கம்பெனிஸ் அண்ட் ஜாப்பனீஸ் கம்பெனிஸ் ரெண்டு சைடுமே சேர்ந்து ஒரு 129 MOUs வந்து சைன் பண்ணியிருக்காங்க, கவரிங் டெக்னாலஜி, இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் AI. ஓகே, ஸோ இந்த மூணு ஃபீல்டில், மூணு செக்டார்ஸில் மேஜராக கோஆப்ரேஷன் வந்து இருக்க போகுது. அண்ட் ஆல்சோ ஜப்பான் இஸ் ஆன் ட்ராக் டு இன்வெஸ்ட் ஆல்மோஸ்ட் $1 trillion across various Indian states. அது ஹரியானா, ஒடிஷா, மகாராஷ்டிரா, குஜராத் அண்ட் நார்த் ஈஸ்டர்ன் ரீஜனில் ஜப்பானுடைய இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு $1 trillion வந்து இன்வெஸ்ட் பண்ணுறதா இருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் டிஃபென்ஸ் டெக்னாலஜி ரிலேட்டட் பார்ட்னர்ஷிப்புமே இருக்குது. லைக் நேவல் ரேடியோ ஆண்டனாஸ் டெவலப் பண்ணுறது, இந்த மாதிரி நிறைய டிஃபென்ஸ் ரிலேட்டட் டெக்னாலஜிஸுமே இருக்குது. அண்ட் இட்ஸ் தே ஆல்சோ எம்ஃபசைஸ் தட் இட்ஸ் பியூர்லி ஃபார் டிஃபென்ஸ் பர்பஸஸ், நாட் ஃபார் வார்ஃபேர் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. அண்ட் தென் டிஃபென்ஸ் அண்ட் ரீஜனல் செக்யூரிட்டி கன்சர்ன்ஸ். எஸ், ஜியோ பொலிட்டிக்கல் கன்சர்ன் அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு சைனாவுடைய ப்ரெசன்ஸ் அண்ட் ஓவரால் தேர் நேச்சர், லைக் சைனாவுடைய மிலிட்ரி எக்ஸ்பெண்டிச்சராக இருக்கட்டும், தேர் ஆக்டிவிட்டீஸாக இருக்கட்டும், இந்த சவுத் சைனா சி இஷ்யூவாக இருக்கட்டும், ஏன் தாய்வானில் இருக்கிற இஷ்யூவாக இருக்கட்டும், இதெல்லாம் ரொம்பவே கன்சர்னிங்காக இருக்குது. அண்ட் ஆல்சோ நார்த் கொரியா, அங்கே நடக்கக்கூடிய ரீசன்ட் டெவலப்மெண்ட்ஸ், எஸ்பெஷலி அந்த நியூக்ளியர் டெவலப்மெண்ட்ஸ், அதை பற்றியுமே பேசியிருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் ரெண்டு கண்ட்ரியுமே அவங்களுடைய டிஃபென்ஸ் கோஆப்ரேஷனை ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கு ஃபர்தராக மிலிட்ரி அண்ட் நேவல் எக்ஸசைஸ் ப்ராப்பராக இந்தியன் ஓஷனில் கண்டக்ட் பண்ணுறதுக்கும் பேசியிருக்காங்க. ஓகே, அண்ட் இது மட்டும் இல்லாமல் நமக்கு வெஸ்ட் ஏஷியா கிரைசிஸ், நமக்கு ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மூஸ் இன்னுமே இஷ்யூ போயிட்டுருக்கு இல்லையா? ஸோ தே ஓப்பன்ட் இட், ஒரு அக்ரிமெண்ட் டீல் வந்து ரீச் பண்ணிட்டாங்க அப்படின்னு பார்த்தோம். பட் ஸ்டில் அங்கே இஷ்யூ ஆகிட்டுருக்கு. அங்கே இருக்கிற வெசல்ஸ் அண்ட் டேங்கர்ஸ் ஆர் கெட்டிங் அட்டாக்ட். அகெயின் வந்து அந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மூஸை பிளாக் பண்ணியிருக்காங்க. அகெயின் ரெண்டு கண்ட்ரியுமே லைக் யூஎஸ் அண்ட் ஈரான் வந்து டாக்ஸ் போயிருக்காங்க. இந்த மாதிரி நிறைய இஷ்யூ போயிட்டுருக்கு இல்லையா? ஸோ அதை பற்றியும் பேசியிருக்காங்க. ஓகே, ஸோ எஸ், தட்ஸ் ஆல் அபவுட் திஸ் மீட்டிங். ஓகே, நெக்ஸ்ட் நியூஸ் பாருங்கள். SC sets aside NCLT order for relying on AI crafted case law. ஓகே, ஸோ இந்த நியூஸை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம இதனுடைய பேக்ரவுண்ட், லைக் அது என்ன வந்து AI crafted case law, அது என்ன கேஸ் லா, எதில் வந்து இந்த இஷ்யூ வந்திருக்கு அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஓகே, சி, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது வந்து நமக்கு SL இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அண்ட் பேன் இண்டியா யூட்டிலிட்டிஸ் டிஸ்ட்ரிபியூஷன் கம்பெனி. ஸோ இதில் ஒரு ரெண்டு கம்பெனி இருக்குது. ஓகே, ஞாபகம் வச்சுக்கோங்க. ஜஸ்ட் நீங்கள் A and Bன்னு கூட ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த A and Bன்னு இருக்கிற கம்பெனி மேலே நமக்கு ஜம்மு அண்ட் காஷ்மீரில் இருக்கக்கூடிய அந்த பேங்க் வந்து என்ன கேஸ் வந்து ஃபைல் பண்ணுறாங்க? இன்சால்வன்சி அண்ட் பேங்க்ரப்சி கோட், IBC கேஸ், அந்த இன்சால்வன்சி ரெசல்யூஷன் கேஸ் வந்து ஃபைல் பண்ணுறாங்க. அதாவது இந்த ரெண்டு கம்பெனியுமே சேர்ந்துட்டு ஆல்மோஸ்ட் ஒரு 88 crore கிட்ட வந்து எங்கள் பேங்க்குக்கு வந்து டிஃபால்ட் பண்ணிட்டாங்க, எங்கள் பேங்க்குக்கு வந்து அது லாஸாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ
இந்த மாதிரியான கேஸ்லாம் யூஸ்வலாக நமக்கு நேஷ்னல் கம்பெனிஸ் லா ட்ரைபியூனலுக்கு போகும். அங்கே போகுது. அங்கே வந்து அந்த இன்சால்வென்சிக்கு யூஸ்வலாக நம்ம ப்ராப்பராக ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணுவோம்ல, அந்த அப்ளிகேஷன் ஃபஸ்ட்டு அக்செப்ட் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் அந்த ரெசல்யூஷன் ப்ரொசீடிங் வந்து ஃபாலோ பண்ணுவாங்க, இதெல்லாம் பண்ணுவாங்கள்ல. ஸோ இந்த என்சிஎல்டியில் வந்துட்டு நமக்கு இந்த ஐபிஎஸ்சி அப்ளிகேஷனை அப்ரூவ் பண்ணுறாங்க, அதாவது அட்மிட் பண்ணுறாங்க. ஓகே, அண்ட் ஃபர்தராக இதை வந்து என்க்ளாட், ஏன்னா நமக்கு இதில் ஏதாவது வந்து டிஸ்பியூட், அவங்க என்சிஎல்டிங்கிறது ஒரு ட்ரைபியூனல், நேஷ்னல் கம்பெனி லா ட்ரைபியூனல், இவங்க கொடுக்கக்கூடிய தீர்ப்பில் நமக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை அப்படின்னா நம்ம அப்பீல் பண்ணலாம். அந்த அப்பீல் பண்ணுறது தான் என்னது, என்சிஎல்ஏடி, என்க்ளாட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நேஷ்னல் கம்பெனி லா அப்பெல்லேட் ட்ரைபியூனல். ஓகே, நம்ம என்சிஎல்டிலேருந்து வரக்கூடிய தீர்ப்புக்கு இங்கே அப்பீல் போடலாம். ஸோ இங்கே அப்பீல் போட்டதுக்கப்புறம் இவங்களுமே அதை வந்து they are upheld. They are upholding the decision. Okay, that is upholding the decision of NCLT. ஓகே, ஸோ இதுக்கப்புறம் என்ன ஆகுது, நமக்கு இந்த கேஸ் வந்து ஃபர்தராக சுப்ரீம் கோர்ட்டுக்கு வருது. சுப்ரீம் கோர்ட்டில் என்ன சொல்கிறாங்க, என்சிஎல்டி அவங்களுடைய ஆர்டர் வந்து பிறப்பிக்கிறாங்கல்ல, அதில் அவங்களுக்கு யூஸ் பண்ண லீகல் ப்ரொசீடர்ஸ், அதாவது இதுக்கு முன்னாடி இருந்த ஒரு ஜட்ஜ்மெண்ட் ரெஃபர் பண்ணுறது, இந்த மாதிரியான விஷயங்களில் நிறைய ஒரு ஃபால்ஸ் இன்ஃபர்மேஷனாக இருக்குது. அது என்னென்னு ஆராய்ஞ்சு பார்க்கும்போது அது எல்லாமே ஏஐ ஜெனரேட்டட் இன்ஃபர்மேஷனாக இருக்குது, நாட் வெரிஃபைடு ப்ராப்பர் இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது தெரிய வருது. ஓகே, ஸோ இதுக்கப்புறம் சுப்ரீம் கோர்ட் என்சிஎல்டி கொடுத்தாங்க இல்லையா, இந்த ஆர்டரை கம்ப்ளீட்டாக வந்து ஸ்க்ராப் பண்ணுறாங்க. ஸ்க்ராப் பண்ணிவிட்டு அவங்க வந்து இதை ரொம்பவே வார்ன் பண்ணி அனுப்புகிறாங்க. இதை தான் வந்துட்டு நமக்கு இந்த நியூஸில் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் என்னெல்லாம் சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ சுப்ரீம் கோர்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன பண்ணிட்டாங்க, அந்த இன்சால்வென்சி ஆர்டர் வந்து என்சிஎல்டி அண்ட் என்சிஎல்ஏடி, ஃபஸ்ட்டு வந்து என்சிஎல்டி பாஸ் பண்ணியிருப்பாங்க, அதுக்கப்புறம் என்சிஎல்ஏடி வந்து அப்ஹோல்ட் பண்ணியிருப்பாங்க இல்லையா, அதை வந்து கம்ப்ளீட்டாக ஸ்க்ராப் பண்ணுறாங்க. ஓகே, அண்ட் அகெயின் இதை வந்து நமக்கு அந்த என்சிஎல்டி ட்ரைபியூனலுக்கே ரெஃபர் பண்ணி ஃபார் அ ஃப்ரெஷ் லாஃபுல் கன்சிடரேஷன் விதவுட் தி கண்டாமினேட்டட் ப்ரொசீடன்ஸ். ஸோ நீங்கள் ஏஐயை நம்பி எதுவுமே யூஸ் பண்ண வேணாம், திருப்பி ஃப்ரெஷ்ஷாக வந்து உங்களுடைய சூட், அந்த உங்களுடைய இன்வெஸ்டிகேஷனை ஸ்டார்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி அந்த ட்ரைபியூனலுக்கே அகெயின் வந்து சென்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஸ்ட்ரிக்ட் வார்னிங் அகெயின்ஸ்ட் ஏஐ ஹலுசினேஷன், சி தட்ஸ் வாட் தே ஹவ் ப்ரொக்ளைம்ட். இது ரிலேட்டடாக நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். அதாவது ஒரு நியூஸாகவே ஒரு டிராஃப்ட் ரெகுலேஷன் ஃப்ரேம் ஒர்க்கே வந்து, அதாவது ஜுடிஷியரியில் ஏஐயை எந்த அளவுக்கு பயன்படுத்தணுங்கிறது சுப்ரீம் கோர்ட் ஆல்ரெடி வந்து கொடுத்துருந்தாங்க. ரைட், இது நம்ம பார்த்துருக்கோம், நம்ம நியூஸ் சேனலில் நம்மளுடைய சேனலில் நியூஸில் கவர் பண்ணியிருக்கோம். சுப்ரீம் கோர்ட் வந்து ஏஐயை அசிஸ்டிவ் கெப்பாசிட்டி, அவங்கள வந்து ஒரு அசிஸ்டன்ஸ்க்கு தான் நீங்கள் யூஸ் பண்ணணும், யூ ஷுட் நாட் கம்ப்ளீட்லி ரிலை ஆன் இட் அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. லைக் ஒரு விட்னஸ் ப்ரொஃபைலிங்க்கோ ஒரு ஜட்ஜ்மெண்ட் மேக் பண்ணுறதுக்கோ ஏஐ வந்து நீங்கள் யூஸ் பண்ணக்கூடாது. ரேதர் நீங்கள் ஏஐ யூஸ் பண்ணி கேஸை வந்து நம்பர் பண்ணுறீங்களா, கேஸை வந்து ஸ்கெடியூல் பண்ணுறீங்களா, நிறையா பெண்டிங் கேஸ் அதை வந்து எப்படி ஆர்கனைஸ்டாக ஆர்டராக வச்சுக்கிறதுக்கு யூஸ் பண்ணுறீங்களா, ஓகே ஃபைன், அந்த மாதிரியான பர்பஸ்க்கு ஏஐ யூஸ் பண்ணுங்கள். பட் டெசிஷன் மேக்கிங் அல்டிமேட்லி ஷுட் லை வித் த ஹியூமன் கெப்பாசிட்டி அப்படிங்கிறத சொல்லியிருந்திருப்பாங்க. ஓகே, ஸோ இது அகெயின் வந்து ரீட்ரேட் பண்ணுற விதமாக தான் இந்த ஜட்ஜ்மெண்ட் வந்து இருக்குது. ஓகே, ஸோ ஜீரோ டாலரன்ஸ் பாலிசி, ஜட்ஜஸ் வந்து என்ன சொல்லியிருக்காங்க, இந்த மாதிரி லாயர்ஸாக இருக்கட்டும், அதாவது அந்த பார் அசோசியேஷனாக இருக்கட்டும், இல்லை பெஞ்ச், அந்த ஜட்ஜஸ் இருக்கக்கூடிய பெஞ்சாக இருக்கட்டும், இந்த மாதிரி அன்வெரிஃபைடு ஏஐ மெட்டீரியல் சோர்ஸை ரெஃபர் பண்ணுறதுக்கு ஜீரோ டாலரன்ஸ் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ கேட்டாஸ்ட்ரோஃபிக் டு ஜஸ்டிஸ், எஸ் தட் இஸ் கரெக்ட், ரைட். இந்த மாதிரியான ஃபேக் ஆர் ஹலுசினேட்டட் அன்வெரிஃபைடு இன்ஃபர்மேஷன் யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறது இட் இஸ் கேட்டஸ்ட்ரோஃபிக் ஆர் டிசாஸ்ட்ரஸ் டு த ஜுடிஷியல் சிஸ்டம் அப்படிங்கிறத ரீட்ரைட் பண்ணி சொல்லியிருக்காங்க. அண்ட் ஆல்சோ ஈவன் அன் அயோட்டா ஆஃப் ஃபேக் மெட்டீரியல் என்டரிங் த ஜுடிஷியல் டெசிஷன் மேக்கிங் ப்ராசஸ் வயலேட்ஸ் தி அப்சல்யூட் சாங்டிட்டி ஆஃப் அட்ஜுடிகேஷன். ஓகே, சொல்லியிருக்காங்க. ஸோ வெரி வெரி இம்பார்ட்டண்ட். நமக்கு ஒரு சின்ன ஒரு 0.1% நீங்கள் ஏஐ ரிலை பண்ணி அன்வெரிஃபைடு இன்ஃபர்மேஷன் ஃபேக் மெட்டீரியல் ப்ரொவைட் பண்ணுறீங்க அப்படின்னா தட் இஸ் வெரி வெரி டேஞ்சரஸ் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. தட் இஸ் வயலேட்டிங் தி அப்சல்யூட் sanctity of adjudication. Okay, then regulation and future framework, yes, draft regulations நம்ம பார்த்தோமா, கோர்ட் வந்து ஆல்ரெடி வந்து ரெகுலேட் பண்ணுறதுக்கான அந்த டிராஃப்ட் ரெகுலேஷன்ஸ் ஃபார் யூஸ் ஆஃப் ஏஐ இன் கோர்ட்ஸ் வந்து பப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க. அண்ட் நவ் தட் இஸ் ஓப்பன் ஃபார்
பப்ளிக் கன்சல்டேஷன் as well. இதுதான் நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். ஓகே, அண்ட் சி அகைன் ரீட்ரேட் பண்ணியிருக்காங்க அசிஸ்டிவ் கெப்பாசிட்டி ஒன்லி. ஸோ அசிஸ்டிவ் கெப்பாசிட்டிக்கு தான் நீங்கள் ஏஐ வந்து பயன்படுத்தணுமே தவிர்த்து அது வந்து ஜட்ஜஸோடைய ரோலை ரீப்ளேஸ் பண்ணுற விதமாக இருக்கக்கூடாது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அண்ட் furthermore AI assisted filings must be explicitly disclosed and using AI in final judicial decision making is strictly prohibited. ஓகே, ஸோ ஏஐ வந்து அந்த ஹியூமனுடைய ஜட்ஜ்மெண்ட் கெப்பாசிட்டி, அதாவது இந்த இடத்துல ஜட்ஜஸ்னுடைய கெப்பாசிட்டியை ஓவர்டேக் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஓகே, அண்ட் ஆல்சோ பார் கவுன்சில் ஆஃப் இந்தியாவுக்கு என்ன ஒரு டிரெக்ஷன் கொடுத்துருக்காங்க, இது ரிலேட்டடாக ஒரு கமிட்டி வந்து செட்டப் பண்ணி ஏஐனால என்னென்ன த்ரெட்ஸ் எல்லாம் இருக்குது, அதுக்கு ப்ராப்பராக நம்ம என்னென்ன ரெகுலேஷன்ஸ்லாம் எடுக்கணும் அப்படிங்கிறத ஸ்டடி பண்ணுறதுக்காக ஒரு கமிட்டி வந்து செட்டப் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ இதுதான் நமக்கு பேக்ரவுண்ட் ஆஃப் திஸ் நியூஸ் அண்ட் த ஹோல் நியூஸ் க்ரக்ஸ். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் நியூஸ் பாருங்க. விக்ரம் 1 இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் எவர் ப்ரைவேட்லி டெவலப்ட் ஆர்பிட்டல் ராக்கெட் கியர்ஸ் அப் ஃபார் லான்ச். ஓகே, இது வந்து நமக்கு ஸ்கை ரூட் அப்படிங்கிற ஒரு ப்ரைவேட் கம்பெனி லான்ச் பண்ண போகிற ஒரு ஃபர்ஸ்ட் எவர் மிஷன். ஸோ இது ஜஸ்ட் நீங்கள் நேம் மட்டும் தெரிஞ்சுக்கிட்டாலே போதும். விக்ரம் 1, ஓகே, ப்ரைவேட்லி டெவலப்ட் ஆர்பிட்டல் ராக்கெட். இதுக்கப்புறம் நம்ம வந்து ஃபர்தராக அவங்க கமர்ஷியலைஸ் பண்ணுறதாகவும் ஐடியாவில் இருக்காங்க. ஸோ ஸ்ரீஹரிகோட்டாலேருந்து தான் லான்ச் பண்ணுறதா இருக்காங்க. சதீஷ் தவான் ஸ்பேஸ் சென்டர் இருக்கு இல்லையா, அங்கே தான் லான்ச் பண்ணுறதா இருக்காங்க. ஓகே, ஸோ திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் எவர். நம்ம ஏன்னா ஸ்பேஸ் செக்டரையும் we are trying to privatize, ரைட்? நிறைய விஷயம் ஈவன் நம்ம கிட்ட இருக்கக்கூடிய அந்த நியூ ஸ்பேஸ் இந்தியா லிமிடெட் அதுவுமே நிறைய கமர்ஷியலைசேஷன் நோக்கி நகர்ந்துட்டுருக்கு, ரைட்டா? நிறைய ஃபாரின் சேட்டலைட்ஸ் எல்லாம் நம்ம மிசைல் மிஷனோட சேர்த்து லான்ச் பண்ணுறோம், இதெல்லாம் பண்ணுறோம், கரெக்டாக? ஸோ அந்த வகையில் நமக்கு இது வந்து கொஞ்சம் நீங்கள் ஓவராலாக ஒரு ஜென்ரல் நாலேஜ்க்கு தெரிஞ்சு வச்சுக்கோங்க, ரொம்ப டீப்பாக போகணுன்னு அவசியம் இல்லை. ஓகே, ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க. நிம்ஹான்ஸ் ஓப்பன்ஸ் டேட்டாபேஸ் டு எய்ட் ரிசர்ச் ஆன் ஸ்லீப் டிசார்டர்ஸ் அமங் ஸ்ட்ரோக் பேஷண்ட்ஸ். ஓகே, நிம்ஹான்ஸ் பெங்களூரில் இருக்குது, நேஷ்னல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் மென்டல் ஹெல்த் அண்ட் நியூரோ சயின்சஸ். ஓகே, ஸோ பெங்களூரில் இருக்கக்கூடிய ஒரு நம்மளுடைய நேஷ்னல் இன்ஸ்டிடியூட் தான். அண்ட் அதுவும் இன்டர்நேஷ்னல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஹைதராபாத்தில் இருக்கிற இன்ஸ்டிடியூட்டும் சேர்ந்து ஒரு ஓப்பன் ஆக்சஸ் டேட்டா பேஸ் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. எதுக்காக? டு ஹெல்ப் ரீசர்ச் ஆன் ஸ்லீப் டிசார்டர்ஸ் அமங் ஸ்ட்ரோக் பேஷண்ட்ஸ். அதாவது ஸ்ட்ரோக்குனால பாதிக்கப்பட்ட பேஷண்ட்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்க ஃபேஸ் பண்ணக்கூடிய ஒரு மேஜர் இஷ்யூ அப்படிங்கிறது என்னென்னா அந்த ஸ்லீப் டிசார்டர். ஸோ அந்த ஸ்லீப் அனாலிசிஸ், அவங்களுடைய அந்த ஸ்லீப் பேட்டர்னை வந்து அனலைஸ் பண்ணுறதுக்காக இந்த ஒரு ஓப்பன் ஆக்சஸ் டேட்டா பேஸ் பிளாட்ஃபார்ம் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இது வந்து மொத்தமாகவே அந்த ஹோல் ஏஷியான் கண்ட்ரீஸ் எல்லாருக்குமே கூட ஆக்சசிபிளாக இருக்கும் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. அந்த டேட்டா செட்டோட பேர் என்னது? ஐ ஸ்லீப்ஸ். ஓகே, polysomnography data set for sleep analysis in ischemic stroke patients. ஓகே, ஸோ இப்போ ரீசெண்டாக நமக்கு அந்த நேச்சர் உடைய ஜேர்னல் சயின்டிஃபிக் டேட்டாவில் பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் லெட் அஸ் அண்டர்ஸ்டாண்ட் அபவுட் நிம்ஹான்ஸ். நிம்ஹான்ஸ் என்னது? நேஷ்னல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் மென்டல் ஹெல்த் அண்ட் நியூரோ சயின்சஸ். எஸ், பெங்களூரில் லொக்கேட் ஆகியிருக்கு. அண்ட் இது வந்து நம்மளுடைய, அதாவது இட்ஸ் அ ப்ரீமியர் மெடிக்கல் இன்ஸ்டிடியூஷன் பப்ளிஷ்ட் பை ஆர் கவர்மெண்ட். established by our government. It operates under Ministry of Health and Family Welfare. It comes under the Institute of National Importance. Very, very important. Okay, and it functions as a world-renowned multidisciplinary hub dedicated to patient care, academic training and cutting-edge research. So to start with பேஷண்ட் கேராக இருக்கட்டும், இல்லை அகாடமிக் ட்ரைனிங்காக இருக்கட்டும், இல்லை ரீசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்டாக இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே வந்துட்டு இன்வால்வ் ஆகி இருக்குது. ஸோ இட் ஹேஸ் அ ட்ரைபார்ட்டிட் மிஷன். ஓகே, அண்ட் நேஷ்னல் பாலிசி டிரைவர். நமக்கு வந்து ஏதாவது ஒரு நேஷ்னல் ஹெல்த் ப்ரோக்ராம் லான்ச் பண்ணணும், ஏதாவது ஒரு ஃப்ரேம் ஒர்க் நமக்கு நேஷ்னல் லெவலில் ஃப்ரேம் பண்ணணும் அப்படிங்கிற பட்சத்தில் எல்லாத்துலேயுமே வந்துட்டு நிம்ஹான்ஸனுடைய இது இருக்கும். அண்ட் எஸ்பெஷலி வித் ரிகார்ட் டு மென்டல் ஹெல்த், நமக்கு இப்போ ரீசெண்டாக லான்ச் பண்ண, ஒரு ஃபியூ இயர்ஸ் பேக் லான்ச் பண்ண டெலிமனாஸ் ப்ரோக்ராம் கூட இவங்களுடைய இனிஷியேட்டிவ் தான். ஓகே, ஸோ இட் ஆக்ட்ஸ் அஸ் த நோடல் சென்டர் ஃபார் இவால்விங் நேஷ்னல் ஹெல்த் ப்ரோக்ராம்ஸ். ஓகே, அண்ட் அபவுட் ஸ்ட்ரோக் பற்றி நம்ம ஃப்ரீக்வெண்ட்டாக இப்போ பார்த்துட்ருக்கோம். ரீசெண்டாக ஹூ ரிலேட்டடாக கூட நம்ம நியூஸில் பார்த்துருக்கோம். ஹூ பொறுத்த வரைக்கும் ஆஸ் பெர் த டேட்டா ஆஃப் ஹூ, stroke stands as the second leading cause of death and the third leading cause of death and disability combined worldwide. ஸோ ஸ்ட்ரோக் அப்படிங்கிறது என்னது?
சடனாக நம்மளுடைய பாடி மூவ்மெண்ட்டை கம்ப்ளீட்டாக ரெடியூஸ் பண்ணுது அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகே, அது எக்ஸாக்டாக நமக்கு பயாலஜிக்கலாக அப்போ அந்த டைமில் நம்ம பாடியில் என்ன நடக்குது, when the blood flow to a part of the brain is interrupted or reduced. Okay, so this deprives brain tissue of oxygen and nutrients leading to rapid cell death. Okay, அந்த இடத்துல சடன் செல் டெத்தை வந்து பார்க்குறோம் நம்ம. ஓகே, ஸோ பிரெயினுக்கு போகக்கூடிய blood flow ஸ்டாப் ஆகுது. அந்த blood flow ஸ்டாப் ஆகுது இல்லை ரெடியூஸ் ஆகுது அப்படிங்கிற டைமில் நமக்கு அந்த பிரெயின் டிஷ்யூஸ்க்கு எல்லாமே ஆக்சிஜன் அண்ட் நியூட்ரியன்ட் சப்ளை வந்து குறைஞ்சி போகுது. ஸோ அண்ட் that leads to the death of a cell. ஓகே, ஸோ இதுதான் ஸ்ட்ரோக். இதில் ரெண்டு இருக்குது. ஒன்று வந்து இந்த இஸ்கெமிக் ஸ்ட்ரோக், இன்னொன்று வந்து ஹெமரேஜிக் ஸ்ட்ரோக். இந்த இஸ்கெமிக் ஸ்ட்ரோக் அப்படிங்கிறது தான் மோஸ்ட் காமன் டைப். இதில் தான் நமக்கு அந்த பிளட் கிளாட் அப்படிங்கிறது ஏற்படுது இன் அன் ஆர்டரி லீடிங் டு த பிரெயின். ஹெமரேஜிக் ஸ்ட்ரோக் அப்படிங்கிறது நமக்கு அந்த பிரெயினில் வந்து அந்த பிளட் வெசல் வந்து ரப்சர் ஆயிடுச்சு, இல்லை அது அங்கே பிரெயினில் வந்து பிளட் லீக் ஆகுது அப்படிங்கிற மாதிரி இஷ்யூ வருதுல்ல, அது வந்து ஹெமரேஜிக் ஸ்ட்ரோக். ஓகே, அண்ட் சிம்டம்ஸ் அப்படிங்கிறது சடன் ஃபேஷியல் ட்ரூப்பிங், ஆர்ம் வீக்னஸ் அண்ட் ஸ்லர்ட் ஸ்பீச். எஸ், பார்த்துருக்கோமா நம்மளே? எஸ், ஸ்ட்ரோக்னால பாதிக்கப்பட்டவங்கனால அந்த ஹேண்ட் மூவ்மெண்ட்ஸ், ஆர்ம் மூவ்மெண்ட்ஸ் அப்படிங்கிறதும் அவங்களுடைய அந்த ஃபேஷியல் ஃபீச்சர்ஸ்னுடைய மூவ்மெண்ட்ஸ் அப்படிங்கிறதும் ரொம்பவே குறைஞ்சு போயிடும். ஓகே, அண்ட் இட் இஸ் அ லீடிங் குளோபல் டிரைவர் ஆஃப் பெர்மனண்ட் அடல்ட் டிசபிலிட்டி அண்ட் லாங் டேர்ம் ஃபங்க்ஷனல் இம்பேர்மெண்ட். எஸ், டோட்டலாகவே அவங்களுக்கு ஈவன் ஒன் சைடு ஃபுல்லாகவே இன்ஆப்ரேட்டிவ் ஆனால் கூட ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை, அந்த அளவுக்கு இருக்கும். ஓகே, அண்ட் ரஃப்லி 84% ஆஃப் த குளோபல் ஸ்ட்ரோக் பர்டன் இஸ் directly tied to highly preventable metabolic, environmental and behavioral risk patterns. Okay, ஸோ பாருங்கள், 84% அந்த குளோபல் ஸ்ட்ரோக் பர்டன் நம்மளால் ப்ரிவென்டபிள் தானா. லைக் மெட்டபாலிக்காக நம்ம வந்து ஹேண்டில் பண்ணிட்டோம், நம்ம ஹெல்த்தை என்விரான்மெண்ட்லாம் கரெக்டாக இருந்தோம். அதே மாதிரி இந்த ஹைப்பர் டென்ஷன், ஹை பிளட் ப்ரெஷர், ஏர் பொல்யூஷன், ஸ்மோக்கிங் இதுக்கெல்லாம் எக்ஸ்போஸ் ஆகாமல் இருக்கும் அப்படின்னாலே we can prevent stroke. See, that's how easy it is. But still, it is becoming a what? A lifetime risk. ஏன்னா ஸ்ட்ரோக்னால பாதிக்கப்பட்டவங்க என்னது லைஃப் டைம் சஃபர் ஆகுறாங்க அப்படிங்கிற விஷயமும் இதில் இருக்குது. ஓகே, ஸோ இதுதான் ஸ்ட்ரோக் பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது. அண்ட் எஸ், நியூஸில் நமக்கு அந்த டேட்டா ஸ்லீப்புன்றது அந்த பிரெயினை வந்து ரிப்பேர் பண்ணுறதுக்கான ஒரு வழி. ஓகே, பிரெயினை ரிப்பேர் பண்ணுறதுக்கும் அண்ட் ஆல்சோ அந்த மெமரியை வந்து ப்ராப்பராக ரீஅலைன் பண்ணி அந்த கன்சாலிடேட் பண்ணுறதுக்கும் ஸ்லீப் அப்படிங்கிறது இந்த ஸ்ட்ரோக் பேஷண்ட்க்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அவங்களோட ஸ்லீப் அஃபெக்ட் ஆகும்போது என்னெல்லாம் நடக்குது இதை வந்து அப்சர்வ் பண்ணியிருக்காங்க. ஆல்மோஸ்ட் 2018 2021 வரைக்கும் அவங்க என்னெல்லாம் டேட்டா கலெக்ட் பண்ணாங்களோ அதெல்லாம் தான் இந்த பர்டிகுலர் டேட்டா பேஸில் அப்லோட் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ எஸ், தட் இஸ் ஆல் அபவுட் திஸ் ஒன். ஓகே, நெக்ஸ்ட் நியூஸ் பாருங்கள். சென்டர் அமெண்ட்ஸ் ட்ரக் ரூல்ஸ் டு என்ஷூர் யூனிஃபார்ம் ரெகுலேஷன்ஸ். ஓகே, ஸோ அகெயின் நமக்கு இந்த சென்ட்ரலி லைசன்ஸ் அப்ரூவிங் அத்தாரிட்டி CLAA அப்படிங்கிற ஒரு ஃப்ரேம் ஒர்க் இருக்குது. இது வந்து நமக்கு ட்ரக் ரூல்ஸ் 1945 தான் எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. இதில் தான் அகெயின் வந்து சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்காங்க, நிறைய விஷயத்தை இன்க்ளூட் பண்ணி கொண்டு வந்திருக்காங்க. ஓகே, ஸோ எஸ், அதனுடைய சிக்னிஃபிகன்ஸ் எதுக்கு இப்போ இதெல்லாம் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க நியூ அடிஷன்ஸ் இந்த ஃப்ரேம் ஒர்க் கீழே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செல் ஆர் ஸ்டெம் செல் டிரைவ்ட் ப்ராடக்ட்ஸ், ஜீன் தெராபியூட்டிக் ப்ராடக்ட்ஸ் அண்ட் ஜெனோகிராஃப்ஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு அனிமல் டிஷ்யூ டிரைவ்ட் ப்ராடக்ட்ஸ் வந்து இன்வால்வ் ஆகியிருக்கும். ஓகே, நமக்கு வந்து அந்த அனிமலுடைய ஹார்ட் வால்வ்ஸை வந்து நமக்கு ஹியூமன்ஸ்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணுறோம் இல்லையா, அதுதான். ஓகே, ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே இப்போ இந்த CLAA ஃப்ரேம் ஒர்க் கீழே இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. இதனால் ஃபர்தராக நமக்கு எந்த விதமான டிஸ்கிரிபன்சஸையும் வராமல் தடுக்க முடியும். லைக் ஆல் ஓவர் த கண்ட்ரி ஒரு யூனிஃபார்ம் ஸ்டாண்டர்ட் வந்து ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும். சின்ஸ் வி ஹவ் brought this under CLAA framework and also heightened safety control அப்படிங்கிறதும், அதாவது பேஷண்ட்டுடைய சேஃப்டியை என்ஷூர் பண்ணுறதுக்கும் இந்த ஃப்ரேம் ஒர்க் கீழே கொண்டு வந்தது வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் ஆல்சோ ஃபர்தர் அலைனிங் வித் குளோபல் பெஸ்ட் ப்ராக்டிசஸ். இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய ஃபார்மசூட்டிக்கல் செக்டர் அப்படிங்கிறது ஹியூஜ் செக்டர் அண்ட் it has a lot of scope to give us அந்த $1 billion இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கெலாம் வர்த்தான ஒரு செக்டர். அதில் இருக்கக்கூடிய இந்த மாதிரி ஒரு மைன்யூட் சேஞ்சஸ் குளோபல் லெவலில் நம்ம போகணும்னு நினைக்கிறப்போ இந்த மாதிரியான விஷயங்கள் இன்டர்நேஷ்னல் ப்ராக்டிசஸோடு ஒத்து போகிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஓகே, ஸோ எஸ், தட்ஸ் ஆல் அபவுட் திஸ் ஒன். அண்ட் நெக்ஸ்ட் நியூஸ் பாருங்கள். சப்மரைன் கேபிள் ப்ராஜெக்ட் லிங்கிங் இந்தியா, மலேசியா, சிங்கப்பூர் அன்வெயில்ட். ஓகே, ஸோ இது வந்து நமக்கு இந்த ப்ராஜெக்ட் பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
டு சி. ஓகே, ஸோ இது வந்து நமக்கு இந்தியா, மலேசியா, சிங்கப்பூர் இந்த 3 கண்ட்ரியையும் கனெக்ட் பண்ணுற மாதிரி ஒரு சப்மரைன் கேபிள் சிஸ்டம். அண்ட் இதில் யாரெல்லாம் மெம்பர்ஸாக இருக்க போகிறா, லைக் எந்தெந்த கம்பெனிஸ்லாம் மேஜராக இன்வால்வ்னா மைக்ரோசாஃப்ட், சிங்டெல், டாடா கம்யூனிகேஷன்ஸ் அண்ட் ஏஐ கனெக்டிவிட்டி பிளாட்ஃபார்ம் லைட்ஸ்டார்ம். ஓகே, அண்ட் இந்த ப்ராஜெக்டுடைய ஸ்பெசிஃபிகேஷன் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆல்மோஸ்ட் 3600 கிலோமீட்டர் வந்து இது கவர் பண்ண போகுது. ஸோ இட்ஸ் அ ஹியூஜ் கேபிள் அப்படின்னே நம்ம சொல்லலாம், சப்மரைன் கேபிள். அண்ட் நமக்கு 2029 அந்த 4th குவார்ட்டருக்குள்ளே வந்து இதை வந்து ரெடியாக இருக்கும் அப்படிங்கிறத எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. ஓகே, அண்ட் நமக்கு எங்கேருந்து எங்கே ஸ்ட்ரெச் ஆகுது பாருங்கள். சிங்கப்பூர்லேருந்து மச்சிலிப்பட்டினம், இந்தியாவோட ஈஸ்ட் கோஸ்ட் தான் மேஜராக கவர் பண்ணுறோம். ஸோ மச்சிலிப்பட்டினம் அண்ட் சென்னை. ஓகே, ஏன்னா நமக்கு இங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஆந்திரா, இந்த சைட் தெலுங்கானா, ஹைதராபாத் இந்த சைட்லாம் நமக்கு வந்து என்னது ஏஐ டேட்டா சென்டர்ஸ் வந்து இப்போ ப்ரிடாமினெண்ட்டாக எமர்ஜ் ஆகிட்டு இருக்கு. கரெக்டாக லைக்வைஸ் இன் சிங்கப்பூர், மலேசியா ஆஸ் வெல். ஓகே, ஸோ அந்த கண்ட்ரீஸ் எல்லாத்தையும் நம்ம கனெக்ட் பண்ணுறதுக்கான ஒரு இனிஷியேட்டிவ் தான். ஸோ இதுலேருந்து நம்ம ஏஐயோடைய ரீச் எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். அண்ட் ஃப்யூச்சர் ஸ்கோப் என்னவா இருக்க போகுது இந்த சப்மரைன் கேபிள் சிஸ்டம் மூலமாக, அது நமக்கு ஃபாஸ்டர் கனெக்டிவிட்டி நிறைய விஷயம் வந்து இதில் இருக்குது. ஓகே, ஸோ that's all about this one and that's all for today. Thank you so much for watching. See you tomorrow.